I'm sorry. நான் எதுக்கு உன்னை காதலிச்சு தோச்சேன்னு எனக்கே தெரியல. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. அப்புறம் நாளைக்கு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்குள்ள போட்டி கடுமையா இருக்கும். இதுதான் எனக்கு வேணும். இதுதான் நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்து. நாளைக்கு போட்டியில சந்திக்கலாம். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் பயப்பட போறதில்லை. சீக்கிரம் come on fast. அப்படிதான். யாரு ஃபர்ஸ்ட் வந்துருக்காங்க? யாரா வின் பண்ணிருப்பா? நீ பாத்தியா? இல்லடா நான் பார்க்கல. நீ பாத்தியா? இல்ல யாருமே பார்க்கல. நீ பாத்தியாடி? யாருமே பார்க்கல. இவன் ஜெயிச்சிருச்சு. லாஸ்ட் மொமெண்ட்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. அபிஷியலா ஜான்சியும் ஜோன் தான் வின் பண்ணதா முடிவாயிடுச்சு. சோ ப்ராப்ளம் சால்வ்டு. எனி அப்ஜெக்ஷன்ஸ்? இப்போ உனக்கு சந்தோஷமா? தேங்க்யூ. ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் என் தம்பி கிட்ட இப்போ முன்ன விட நல்ல மாற்றம் தெரியுது. அது உன்னாலதான். ஓகே see you. ஹே ஜான்சி, எனக்கு இப்பதான் ரொம்ப ரிலீஃபா இருக்கு. உனக்கு? ஜான்சி, மேட்ச் சூப்பரா இருந்துச்சுல? ஆமா. நான் ஜேசனை பார்த்துட்டு வரேன். தேங்க்யூ. அவன் வாங்கின ஷாக் அப்படி இல்ல. சின்ன வயசுல நான் ஜோவோட ரோபோட்டை உடைச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்காடா? ரோபோட்டா? அந்த மர ரோபோ தானே? அதேதான். அன்னையில இருந்தே என் மனசுல நான் அவனுக்கு ஆறுதலா ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சுடா. சோ அதனாலதான் நீ மேட்சை விட்டு கொடுத்துட்டியா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா ஜான்சியை என்னால பழி வாங்க முடியல. இந்த பிரச்சனையை இதோட விட்டுலாம். ஹே சூப்பர் அஜய். என் கூட டேட்டுக்கு வரியா? டேட்டுக்கு வரியா? டேட்டிங்கா? அப்பா நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரேனே,
எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா ஆக்சுவலா நீ ஜோ கூட டேட்டிங் போறதானே எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீ ஜெய்சன் கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நாம நினைக்கிறது எல்லாமே வாழ்க்கையில நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நல்லா கேட்டுக்க. கஷ்டமான வழியில போறதை விட நமக்கு பிடிச்ச வழியை தேர்ந்தெடுத்து போறது ரொம்ப நல்லது இல்ல. என்னதான் சொல்ல வரீங்கம்மா? நான் என்ன சொல்ல வரேன்னா அது நீ ஜோ கிட்டயாவது சண்டை போடாம ஒழுங்கா நடந்துக்குன்னு சொல்றேன். அக்கா உன்கிட்ட வேற நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா? இது பாக்கிறதுக்கு அவுட் ஆஃப் ஃபேஷன் மாதிரி இருக்கு. ஆமா, உன் உதடு கூட ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அடிக்கடி நாக்கால இப்படி பண்ணிக்கிட்டே இரு. ஜான்சி, லேடிஸ்லாம் வெளியில போகும்போது நல்லா வாசனையா கம கமன்னு போகணும். இந்தா சென்ட் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். போட்டுக்கோ, வேண்டாம். நான் கிளம்பலாமா? மத்தியானம் ஆக போது இன்னும் தூங்கிட்டு இருக்க. எதுடா உங்க விடுங்கடா. யோ ஷூட்டிங் பட போலாமா? நான் வரல. டிரைவ்க்கு முடியாது. ஷாப்பிங்காவது வரல. நான் விடுங்கடா. இவ்வளவு நல்ல வெதரை என்ஜாய் பண்ணாம இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான் பாத்தியா? ஆனா ஜோ செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்டா. ஏன் பண்ண மாட்டான்? அவங்க கூட தான் ஜான்சி இருக்காளே, நல்லா என்ஜாய் பண்ணுவான். கொடுத்து வச்சவன்டா. எனக்கு தெரியும். 2 பேரும் செம்ம ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. சிவனுக்கு தான் எதுவுமே கொடுத்து வைக்கல. 2 பேரும் இன்னும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு சொல்லிட்டு இன்னும் போத்திட்டு தூங்குற. என்ன உடம்பு சரியில்லையா? என்ன? இல்ல இல்ல, ஐ அம் ஃபைன். அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? அவளை பத்தி எதுக்கு பேசுற? சாரி ஜோ. சாரி சொன்னா மட்டும் பத்தாதா? அவளை ஞாபகப்படுத்தினதுக்கு நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாகும். ஹே, காமெடிக்கு தான் சொன்னேன். வா. என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? என் வீட்டுக்கு தான். என்ன? உங்க வீட்ல எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்ன சுத்தி ஆளுங்க இருந்தா எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காதா? அப்படியா? ஆனா என்னன்னு தெரியல, நீ என் கூட இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் மனசுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் தெரியுது. உங்ககிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அப்படியா? இப்பதான் தெரியுது, ஜேசன் உன் பின்னாடி பைத்தியக்காரத்தம். இந்த குதிரை தானே அவ பிரசன்ட் பண்ணதா நீ சொன்ன. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? எல்லாரும் ஏன் சொல்றாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சோஃபியா மட்டும் வெறுக்காம இருந்திருந்தா நான் உன்னை கண்டிப்பா விரும்பி இருக்க மாட்டேன். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. சோஃபியா அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ என்ன சொல்ற? அவ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஏன் அப்படி? அவளை என் மனசுல இருந்து முழுசா தூக்கி எறியறதுக்கு நேரம் வந்துருச்சு. என்ன சொல்ற ஜோ? இனிமே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ இல்லனா அவளை பத்தி தெரிஞ்சுக்க சான்ஸ் கிடைச்சிருக்காதா?
அவளை மறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜோ, நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிற மாதிரி, நாம ஆசைப்படுற மாதிரி சில விஷயங்கள் எப்பயாவது நடக்கும். அவ உனக்காக திரும்ப வருவா. நீங்க 2 பேரும் மறுபடியும் 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 மனசை விட்டு சொல்றேன். உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சோஃபியா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். என்னடாச்சு அவனுக்கு? வேற என்ன, ஜான்சியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். திரும்பவும் அந்த பழைய பிரச்சனை தானா? சின்னிக்கு அதை உடைக்காம விட மாட்டா போல இருக்கே. உனக்காக நான் ஸ்டேடியம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா வரணும். என்ன தைரியம் இருந்தா எனக்கே வர சொல்லி ஆர்டர் போடுவான். நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஊர் சுத்தாம எங்களை எதுக்கு இங்க விளையாட கூப்பிட்டுருக்க? இதை நீ கேப்பன்னு தெரியும். அவ கூட இருந்து போர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்சுக்காக இங்க வந்தேன். என்ன? நான் நினைச்ச மாதிரி பொண்ணு அவ இல்ல. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா ஒதுங்கி போற. டேய் ஜோ, என்னடா பேசிட்டு இருக்க? அவளை வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னடா சொன்ன? சோஃபியா என்னை வெறுத்துட்டா. ஒரு மாறுதலுக்காக இவ கிட்ட விளையாடி பார்க்கலான்னு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல இல்லாம ஏன் இப்படி தேவையில்லாம ஊர் சுத்திட்டு இருக்க? தெரியல, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் கூட நீ காமெடி தான் பண்ணுவியா? சரி வா. எங்க? எக்ஸசைஸ் பண்ணதான் வான்னு சொல்றேன்ல. ஓ. என்ன பாக்குற? வா. அப்போ இதெல்லாம் நீ போயிட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? இந்தாங்க உங்க பார்சல். தேங்க்யூ so much. தேங்க்யூ சார், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். தேங்க்யூ so much. ஏய், இங்க பத்தியா யாருன்னு? நம்ம ஜான்சிடி. நீங்க என்ன பண்ற? இவள தெரியுமா? அப்படியா? இவ என்ன எடுத்துட்டு போறா? ஸ்மெல் தாங்க முடியல. குப்பையெல்லாம் பார்சல் பண்ணிட்டு போறா. ஒரு வேலையவா ஹோட்டல்ல இருக்கிற மிச்சம் இதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போறாளோ? பாத்தியடி இவ நிலைமைய. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? நாங்க சாப்பிட்ட மிச்சம் மீதி இருக்கும், அதையும் கொண்டு போ. என்ன பிரச்சனை?
என்ன இதெல்லாம்? ஹாய் ஜேசன், எப்படிடா இருக்க? உன் டேஸ்ட் எல்லாம் இப்படி மாறிடுச்சு. யார் இவ? உன் வீட்டு வேலைக்காரியா? இன்னொரு வார்த்தை உன் வாயில வந்துச்சு. உன் கம்பெனியை சீல் வச்சுட்டாங்கன்னு நாளைக்கு பேப்பர்ல பாப்பேன். ஜேசன், ஐம் சாரி. அதை என் கிட்ட சொல்லாத. சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இப்ப என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓ, எப்படி இப்ப பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஏன் இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு? நான் மட்டும் இப்ப ஷர்ட்டை கட்டினேன், அவ்வளவுதான் இவ ஊரையே கூப்பிட்டுருவா. அந்த சாப்பாடெல்லாம் உனக்காக ஆர்டர் பண்ணதில்ல, தொட்ட அவ்வளவுதான். வேணும்னா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிக்கோ. சொல்றத கேளு. நான் அந்த ரோட்ல தனியா போயிட்டு இருந்தேன்னா அப்ப யாரோ என் தோள் மேல கை போட்டு எனக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் என்னாச்சு? என் கூட படத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜான்சி, ஏதாவது ப்ராப்ளம் ஆடி? ஹலோ. சொல்லு ஜேசன். நீ பேசுறது எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நான் இங்க ஹோட்டல்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்னமா நான் சொன்ன ஆர்டர் என்னாச்சு? இதோ இப்ப கொண்டு வந்துடுறேன் மேடம். கேட்டியா ஜேசன், நான் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். என்னால இப்ப உடனடியா உன்னை வந்து பார்க்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஜான்சி, நீ எந்த கடையை பத்தி பேசுன? யாராவது எனக்கு சாஸ் கொண்டு வந்து தரீங்களா? ஓகே, இதை இப்ப கொண்டு வந்துடுறேன். அவரு சாப்பாடு டெலிவரி பண்ண வந்திருக்கானா? நீ ஏதாவது ஆர்டர் பண்ணியா என்ன? இல்லையே. ஆண்டி, ஆண்டியா? ஆண்டியா?